சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. உதயநிதியை போட்டுக் கொடுத்த ஜாகர் சாஹிப், உதயநிதி கைது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு ஜாமீனில் இருக்கும் ஜாபர் சாதிக் மற்றும் அவருக்கு தொடர்புடைய நபர்களுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகளும் தேர்தல் பறக்கும் படையினரும் இணைந்து அதிரடி சோதனையில் இறங்கியிருக்காங்க. தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பணப்பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வராங்க. இந்நிலையில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய ஜாபர் சாதிக் மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்களுக்கு சொந்தமான இடங்களில் இன்று காலை முதல் வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் இணைந்து சோதனையில் ஈடுபட்டு வராங்க. சென்னையில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை ஒரே நேரத்தில் தொடங்கியது. குறிப்பாக எழும்பூர் பகுதியில் அமைஞ்சிருக்க ஜேஎஸ்எம் விடுதி, அண்ணா சாலையில் உள்ள ஒரு விடுதி மற்றும் எத்திராஜ் கல்லூரிக்கு அருகில் இருக்க ஜேஎஸ்எம் விடுதியின் தலைமை அலுவலகம் ஆகியவற்றில் அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. இது தவிர பட்டினப்பாக்கத்தில் உள்ள ஜாபர் சாதிக்கின் இல்லத்திலும் அதிகாரிகள் ஆவணங்களை சரிபார்த்துட்டு வராங்க. ஆஸ்திரேலியா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து 2000 கோடிக்கும் அதிகமாக மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கடத்தியதா சினிமா தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமாக ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டு டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் மீது சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்நிலையில் ஜாபர் சாதிக் ஜாமீனில் இருக்கார். இந்நிலையில் இன்று ஜாபர் சாதிக் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சேர்ந்து தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தியிருக்காங்க. சென்னையில் ஜேஎஸ்எம் விடுதி உட்பட 10 இடங்களில் சோதனை நடந்தது. தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய பணம் பதுக்கப்பட்டதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஏன் இவருடைய இல்லத்தில் சோதனை நடத்தப்பட வேண்டும்? காரணம், உதயநிதிக்கும் இவருக்கும் தொடர்பு இருப்பதாக செய்திகள் வெளிவந்தது. அதன் மூலமாக தான் உதயநிதியும் கைது செய்ய அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் கிடைச்சது. கடைசி நேரத்தில் அந்த விஷயம் அப்படியே ஆஃப் செய்யப்பட்டது. மீண்டும் இந்த விஷயம் தற்போது பூகாம்பரமாக எழுந்துள்ளது. இதனால் மீண்டும் உதயநிதி கைது செய்யப்படலாம் என்கின்ற விஷயமும் தற்போது பரவலாக போய்கொண்டிருக்கு. மேலும் இந்த வருமான வரித்துறை சோதனை பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து பணங்கள் சிக்கினால் மூட்டை மூட்டையாக ஜாபர் சாதிக்கின் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக திமுக இம்முறை வெற்றி பெற வாய்ப்பில்லை. உதயநிதி ஸ்டாலினும் கைது செய்யப்படுவார். ஒருவேளை ஜாபர் சாதிக் உண்மையை தெரிவித்து விட்டால் உதயநிதியின் நிலைமை என்ன ஆகும்? மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்டின் வாயிலாக தெரிவியுங்க.